ஹாய் ஆல், கோல்ட் காஃபி பண்ணலாமா? வித்தவுட் மில்க், சுகர் எதுவும் இல்லாமல் 0 கேலரிஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 5 கேலரிஸ்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு கோல்ட் காஃபி. ரொம்ப ரொம்ப ஈஸி. இது இன்றைக்கி தான் நான் வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருந்தேன். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணியே ஆகணும்னு ட்ரை பண்ணேன். சூப்பர்பாக வந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுன்றதுக்காக தான் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். வெறும் 4 பொருள் இதை வந்து 150 ரூபா கொடுத்து வெளியே விற்கிறாங்க. ஸோ சேட். ஸோ இது எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெறும் ஐஸ் க்யூப்ஸ், காஃபி பவுடர் 1 ஸ்பூனு, கொக்கோ பவுடர் 1 ஸ்பூனு, அப்புறம் சுகர் ஃப்ரீ இல்லை ஸ்டீவியா இல்லை ஹனி, ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன். ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர், கோல்ட் வாட்டர் ஊற்றிட்டு அதையும் நல்லா நல்லா மேலே ஃப்ராத்தியாக வரணும். அப்படியே ஒரு மாதிரி பால் ஊற்றினா எவ்வளோ க்ரீமியாக வருமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ராத்தி டெக்ஸ்சரில் வரும். அது வரையும் நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்களே அந்த கன்சிஸ்டன்சியை பாருங்களேன், எவ்வளோ ஒரு ஃப்ராத்தியாக. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மில்க் இல்லாமல் இப்படி வரும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் கொக்கோ பவுடர் வேறு ட்ரிசில் பண்ணேன். ஸோ அது பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஒரு டெம்ட்டாக இருந்தது, எப்படா அந்த கோல்ட் காஃபியை நம்ம டேஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 4 பொருள் வச்சு வீட்டிலே செய்ய முடியுன்ற போது எதுக்கு வெளியே வாங்கி நம்ம சாப்பிட்ணும்? ஸோ அந்த 180 ருபீஸ் வெளியே கொடுத்து வாங்கி சாப்பிடாமல் வேறு ஏதாவது நம்ம வீட்டில் செய்ய முடியாத பொருளை வெளியே வாங்கி சாப்பிடுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் பாய்.